அல்லேலூயா. இந்த வசனம் எல்லாருக்கும் புரியாது, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒருவேளை புரியலைன்னா அடுத்த வாரத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஜீசஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் படித்தோம். இந்த வசனத்தில் நாம் படித்தோம். ஒரு முறை கூட சேர்ந்து பைபிள் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாங்களா? வாசித்த பிறகு நான் உங்களுக்கு அதுக்கு அர்த்தம் கொடுக்குறேன். சேர்ந்து படிங்க. நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரில் உள்ள சமபூமியில் சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும், இன்னொருவன் 3 அப்பங்களையும், வேறொருவன் திராட்சை ரசம் உள்ள ஒரு துருத்தியும் கொண்டு வந்து. அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்துல ஆண்டவர் முதல் ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறார். அந்த ராஜாவுக்கு பெயர் சவுல். அந்த ராஜாவை ஏற்படுத்துகிற முதல் சம்பவம் தான் இந்த அதிகாரம். இந்த சவுல் ராஜா அபிஷேகம் பண்ணப்படுகிறதை குறித்து இந்த அதிகாரம் முழுக்க கர்த்தர் சொல்லி இருக்கிறார். சவுலுக்கு 3 அடையாளத்தை சொல்லுகிறார். சவுலுக்கு சில உபதேசத்தை சொல்லுகிறார். சவுலுக்கு சில அடையாளங்கள் நிறைவேறுகிறது சொல்லுகிறார். அப்படி சொல்லும்போது ஒரு முக்கிய அடையாளத்தை சொல்லுகிறார். அதுதான் இன்னைக்கு செய்தி. என்ன செய்தினா, ஒரு அடையாளத்தை சொல்லுகிறார். சவுல் சொல்லுகிறார், நீ பெத்தேலுக்கு போ. நீ பெத்தேலுக்கு போகிற போது பெத்தேலுக்கு போகிற மனுஷர் 3 பேரை சந்திப்ப. எத்தனை பேர்? சத்தமா? 3 பேர் சந்திப்ப. அந்த 3 பேர் சந்திக்கிற 3 பேர் 3 பேர் கையில 3 வகையான காரியத்தை வச்சிருப்பாங்க. முதல்ல ஒரு சந்திப்ப அவன் என்ன கையில வச்சிருப்பான்? கரெக்டா சொல்லுங்க. எத்தனை ஆட்டுக்குட்டி? ஒருத்தன் முதல்ல வழியில சந்திப்ப அவன் 3 ஆடை கையில பிடிச்சுக்கிட்டு வருவான். அடுத்தது 2வது ஒருத்தன் வருவான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் கையில என்ன கொண்டு வருவான்? 3 அப்பம். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இன்னொருத்தன் வருவான். அவன் என்ன செய்வானா, ஒரு திராட்சை ரசம் உள்ள துருத்தி, பாட்டில்ல ஒரு பெரிய துருத்தியில ஒரு திராட்சை ரசத்தை கொண்டு வருவான். இந்த 3 ஆசி அல்லது 3 நன்மைகள் அல்லது 3 பொருட்களை இந்த 3 மனிதர்கள் எங்க கொண்டு வராங்களா? எங்க கொண்டு வராங்க? சத்தமா சொல்லுங்க. இந்த 3 பொருட்களை இந்த 3 பொருட்களை எங்க கொண்டு வராங்க? தாபோருள்ள சமபூமின்னு சொல்லியாச்சு. ஆனா அங்க இல்ல, பெத்தேலுக்கு கொண்டு வராங்க. என்னென்ன பொருள்? 3 ஆட்டுக்குட்டி, 3 அப்பம், திராட்சரசம் உள்ள ஒரு துருத்தி. அப்படியானால் இந்த 3 காணிக்கைகளை அல்லது 3 ஆசீர்வாதத்தை சுமந்து கொண்டு 3 மனிதர்கள் பெத்தேலுக்கு வராங்க. பெத்தேல் அப்படின்னா தேவனுடைய வீடு அப்படின்னு அர்த்தம். பெத்தேல் அப்படின்னா உயரமான ஸ்தலம். பெத்தேல் அப்படின்னா விண்ணப்பத்தை கேட்கிற ஸ்தலம். பெத்தேல் அப்படின்னா தேவன் அங்கீகரிக்கிற ஸ்தலம். பெத்தேல் அப்படின்னா தேவன் நன்மை தருகிற ஸ்தலம். அப்படியானால் இந்த பெத்தேலுக்கு வருகிற மனுஷர்கள் எப்படி கொண்டு வரணும் காணிக்கைய, என்ன கொண்டு வரணும் அப்படிங்கறத ஆண்டவர் சொல்றார். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, ஒரு 3 கேள்வியை மையமா வைக்கிறேன். அந்த 3 கேள்வியை சபையா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இந்த வேத பகுதியில 3 கேள்வி மையமாய் வைத்து உங்களுக்கு சிலதை சொல்றேன். ஆலயத்துக்கு போகும்போது, கோவிலுக்கு போகும்போது எப்படியெல்லாம் போவாங்க? பக்தியா போவாங்க. கோவிலுக்கு போகும்போது எல்லாம் குளிச்சுட்டு சுத்தபத்தமா போவாங்க.
தேவையான பொருட்களை வாங்கிட்டு போவாங்க. அச்சல் இந்த தீபாவளி காட்டும் போது அவர் வந்து இப்படி போடும்போது எதை போடணும்? சில்லறை எல்லாம் ஐயோ வெளியே சொல்லிடாதீங்க, சில்லறை கிடையாது, நோட்டா போடணும். நமக்கு இருக்குதோ இல்லையோ, கோவிலுக்கு போனா எதை கொண்டு போகணும்? ஸ்கூலுக்கு போனா எதை கொண்டு போகணும்? நமக்கு ஸ்கூலுக்கு போனா கிளாஸ்ல அடுத்த பீரியட் என்ன இந்த மிஸ் வராங்க சயின்ஸ், ஐயோ சயின்ஸ் நோட்டை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன், அப்பதான் ஞாபகம் வரும். நமக்கு எங்க போறோம் அப்படின்னு முதல்ல நான் ஒரு 3 கேள்வி சொல்றேன், மனசுல வச்சுக்கோங்க. முதல்ல எங்க போறோம் மாத்தி சொல்லக்கூடாது, வரிசையா சொல்லணும். முதல்ல எங்க போறோம். ரெண்டாவது பிள்ளைங்க சொல்லுங்க, முதல் கேள்வி என்ன? வெரி குட். ரெண்டாவது எதற்காக போறோம்? ரெண்டாவது கேள்வி எதற்காக. மூன்றாவது கேள்வி எப்படி போகிறோம். கேள்வி சொல்லலாமா? இங்கிலீஷ்ல சொல்லுங்க. என் பிள்ளை இவங்களுக்காக தான். முதல் கேள்வி என்ன கேள்வி? சத்தமா எங்க போறோம். ரெண்டாவது கேள்வி எதுக்கு போறோம். மூணாவது கேள்வி அதுக்கு தான் போறோம், எப்படி போறோம். இப்போ பெத்தேலுக்கு போகிற மனுஷர்கள் 3 காணிக்கைகளை கொண்டு போகணும். தேவனுடைய வீட்டுக்கு போகிற தேவனுடைய ஜனம் கையில எதை கொண்டு போகணும்? சர்ச்சுக்கு வந்தீங்களாமா? ஆட்டுக்குட்டி கொண்டு வந்தீங்களா? பைபிள்லாம் வேண்டாம், ஆட்டுக்குட்டி எங்க? 3 காணிக்கை சொல்லுங்க. 3 நீங்களே பரவாயில்ல, சூப்பரா சொல்றீங்க. 3 ஆட்டுக்குட்டி, 3 அப்பம், ஒரு பாட்டில் நிறைய திராட்சை சாறு, திராட்சை ஜூஸ். இது 3 எங்க கொண்டு போறாங்க? ஆலயத்துக்கு. அப்போ ஒரு மனுஷன் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது எதனோடு வரணும்? என்ன காணிக்கை கொண்டு வரணும்? 3 ஆட்டுக்குட்டி. 3 கேள்வி சொல்லுங்க. எங்கே போறோம்? எதற்காக போகிறோம்? எப்படி போகிறோம்? ஒரு தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது இந்த 3 கேள்வியை கேட்டுட்டு நம்ம போகணும். நம்ம போறது தேவனுடைய ஆலயமானால் அந்த போற ஆலயத்துக்கு எப்படி எங்கே போறோம் அப்படிங்கிற 3 கேள்வியை மையமா வைக்கணும். சரி, இன்னைக்கு ஆலயத்துக்கு வரும்போது நம்ம பொதுவா காணிக்கை எடுத்துட்டு வருவோம், அது வேற. ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்துல இது போன்ற காணிக்கை தான் எடுத்துட்டு வராங்க. ஆலயத்துக்கு வரும்போது எதை கொண்டு வராங்க? ஆட்டுக்குட்டி, அப்பங்கள், திராட்சரசம். இந்த 3 காணிக்கை எழுத்தின்படி 3 அர்த்தம் இருக்குது. முதல் காணிக்கை சொல்லுங்க. 3 ஆட்டுக்குட்டி. 3 ஆட்டுக்குட்டி அப்படின்னா இந்த 3 ஆட்டுக்குட்டினா அன்னைக்கு கொண்டு வந்தது எழுத்தின்படி 3 ஆட்டுக்குட்டிகள் தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அது எழுத்தின்படி 3 ஆட்டுக்குட்டிகள் அல்ல. ஆட்டுக்குட்டி அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா தேவனுக்கு படைக்கிற சர்வாங்க தகன பலியை குறிக்குது. எதை குறிக்குது? கேரள் எதமா குறிக்குது? ஆங்கிலத்தில், இங்கிலீஷ்ல ஆஃபரிங். அது என்ன ஆஃபரிங்? சர்வாங்க தகன பலி. சரி, அப்புறமா பார்த்துங்க. முதல் ஆட்டுக்குட்டினா என்ன குறிக்குது? சர்வாங்க தகன பலி. நம்ம ஊர்ல கோயில்ல கோழியை கொண்டு வந்து அறுத்து கொடுப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? ஆடு அடிப்பாங்க, மாடு அடிப்பாங்க. எதுக்காக அடிக்கிறாங்க? வேண்டுதல். கரெக்ட். எதுக்காக அடிக்கிறாங்கன்னா நம்முடைய கஷ்டம் மாற, நேர்த்தி கடனா செஞ்சோம், நான் நல்லது நடந்தா இதை செய்யறேன், எங்க வீட்டுக்கு இது வந்துச்சுன்னா இதை செய்யறேன். அப்ப நீங்க நேர்ந்து கொள்கிற நேர்த்தி கடனை ஆண்டவருக்கு செய்யறதுக்கு பெயர் சர்வாங்க தகன பலி. வேத புஸ்தகத்துல சர்வாங்க தகன பலிகள் நிறைய இடத்துல செலுத்தினாங்க. நான் 3 காணிக்கை சொல்றேன். ஆலயத்துக்கு கொண்டு வர வேண்டிய 3 நன்மைகள், 3 காணிக்கை என்னன்னா, முதல் காணிக்கை ஆட்டுக்குட்டி, இரண்டாவது காணிக்கை
அப்பம். மூன்றாவது காணிக்கை திராட்சை ரசம். ஆட்டுக்குட்டினா எதை குறிக்குது? சர்வாங்க தகன பலியை குறிக்குது. அப்ப சர்வாங்க தகன பலி வேத புஸ்தகத்துல எங்க செலுத்துறாங்கன்னா, வேத புஸ்தகத்துல முதல்ல ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்துல நோவா செலுத்தினான். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை படிப்பீங்கன்னா, அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை சூஸ் பண்ணி தெரிந்துகிட்டு பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தராகிய இயேசு தேவன் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷ நிமித்தம் நான் பூமி என்ன பண்ண மாட்டேன், சபிக்க மாட்டேன். இருதயத்தின் நினைவுகள். சரி, போதும். முதலாவது சர்வாங்க தகன பலி, அதாவது ஆட்டுக்குட்டி. முதல் ஆஃபரிங் என்னன்னா ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டி எதை காண்பிக்குதுன்னா, இந்த ஆட்டுக்குட்டி சர்வாங்க தகன பலியை காண்பிக்குது. அப்படியானால் சர்வாங்க தகன பலி செலுத்திய போது நோவா சகல சுத்தமான மிருக ஜீவன்களை பறவைகளை பலி செலுத்திய போது என்ன மாறுச்சுன்னா, தேவன் சொன்னார், இனி மனுஷ நிமித்தம் நான் பூமியை இனி என்ன பண்ண மாட்டேன், சபிக்க மாட்டேன். அப்ப பூமியை என்ன செய்ய போறேன், ஆசீர்வதிப்பேன். அப்படியானால் சர்வாங்க தகன பலி செலுத்தப்படும் போது பூமியின் மேல் எது மாறியது? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரே சொன்னார், மனுஷன் இனி சபிக்கப்பட்டவனா இருக்க மாட்டான். அவன் சபிக்கப்பட்ட சாபத்தை அவனுடைய வாழ்க்கையிலிருந்து நான் மாற்றி சாபத்துக்கு பதிலாக அவனுக்கு ஆசீர்வாதத்தை தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அப்ப ஆலயத்துக்கு வரும்போது செலுத்த வேண்டிய முதல் பலி என்ன பலி? ஆங்கிலத்துல முதல் பலி என்ன பலி? தமிழ்ல சர்வாங்க தகன பலி. அதாவது தலையில இந்த முடியில இருந்து கால் வரைக்கும் எல்லா பகுதியும் துண்டு துண்டா வெட்டி பலிபீடத்துல அந்த ஆடை வைப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த சர்வ அங்கத்துல எங்க வியாதியோட பலவீனத்தோட பாவத்தோட இருக்காங்களோ அந்த சந்தா துண்டு துண்டா வெட்டும் போது எந்த இடத்துல வியாதி பலவீனம் இருந்தாலும் இந்த ஆட்டின் மேல நம்முடைய வியாதி சாபம் பாவம் போயிடும். அந்த ஆட்டுக்கு மேல அந்த பாவமும் சாபமும் போன பிறகு நம்ம வீட்டுல அந்த சாபம் வராது. அதுக்குதான் கிட்டத்தட்ட 4500 ஆண்டுகளாக ஆடு மாடு கோழி புறான்னு சொல்லி பல ஜீவராசிகளை வச்சு பலி செலுத்தினாங்க. ஆண்டவராகிய இயேசு யோவான் 1:29 படிக்கிறோம், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர். ஆண்டவராகிய இயேசு நமக்காக பலியானார். ஆண்டவர் நமக்காக பலியான நிமித்தம் என்ன நடந்துச்சுன்னா, நம் மீது வந்த சாபம், நம் மீது வந்த பாவம், நம் மீது வந்த வியாதி, இது எல்லாம் மாறியது. ஆமென். கவனிங்க. முதல் காணிக்கை என்ன காணிக்கை? முதல் காணிக்கை சொல்லுங்க. முதல் காணிக்கை சர்வாங்க தகன பலி. முதல் 3 ஆட்டுக்குட்டி ஆகிய அந்த முதல் சர்வாங்க தகன பலி செலுத்தினால் எது மாறும்? சாபம் மாறும். அப்படியானா நம்ம கொண்டு வருகிற காணிக்கை எதை மாற்றுகிறது? நீங்க எல்லாரும் சொல்றீங்க, ஆனா குழந்தைங்க கொஞ்சம் கவனிக்கணும். அப்ப நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு காணிக்கையும், கர்த்தருக்கு படைக்கிற ஒவ்வொரு காணிக்கையினுடைய நோக்கம் என்னன்னா, கொடுக்கிற அந்த காணிக்கை வழியாய் என் சாபத்தை தேவன் மாற்றுகிறார், என் சாபத்தை பரிபூரணமாய் நீக்குகிறார். ஆண்டவர் சொன்னார் சகரியா 8:13 சாபமாய் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கைய இனி ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். உபாகமத்துல சொன்னார் சாபத்துக்கு பதிலா நீ ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொன்னார். கலாத்தியர் 3:13 சொன்னார் மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி சாபத்தில் இருக்கிற எல்லாரையும் நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆமென். அப்ப முதல்ல என்ன பலி செலுத்தணும்? என்ன காணிக்கை கொண்டு வரணும்?
கொண்டு வந்தீங்களா? நாங்களே 1/2 கிலோ சிக்கனை வாங்கி 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வெட்டி போட்டு குழம்பு வைக்கிறையா, 3 ஆட்டுக்குட்டி பிடிச்சிட்டு வரணும்னா என்ன பண்றது அப்படின்னு. நான் சொல்றது மறுபடியும் சொல்றேன், எழுத்தின்படி ஆட்டுக்குட்டியை கொண்டு வர வேண்டாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக இருக்கிறார். ஆமென். அவரே நமக்கு சர்வாங்க தகன பலியாய் கொல்கதாவில 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு பலியானார். ஆமென். அல்லேலூயா. அப்ப முதலாவது செலுத்த வேண்டிய பலி என்ன பலி? காணிக்கை கொண்டு வந்தீங்களாமா? நான் அடுத்த வாரத்துல இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்க ஸ்கேனரை வச்சிடுறேன் வெளியே, நீங்க ஸ்கேன் பண்ணிட்டு போயிருங்க. சரி, நீங்க ஒவ்வொரு வாரமும் நீங்க நம்ம சபை மக்கள் எல்லாருக்கும் சொல்றேன், எல்லாருக்குமே நீங்க உலகத்தினுடைய எந்த கண்டத்துல எந்த நாட்டுல போய் ஆராதிச்சாலும் இந்த 3 காணிக்கையை உங்களுடைய ஆராதனையில நீங்க கொண்டு போய் தேவனுக்கு படைக்கிற விசுவாசிகளா இருக்கணும். அப்ப முதலாவது காணிக்கை என்ன காணிக்கைனா சர்வாங்க தகன பலி. ஆட்டுக்குட்டினா அது எதை குறிக்குது? சத்தமா சொல்லுங்க. ஏசாயா 56:7 படிங்க. சத்தமா படிங்கமா. நான் என் மனுஷனை பரலோகத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சர்வ ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஆமென். அல்லேலூயா. அந்த வசனத்துல படிச்சீங்க, பலிபீடத்தில் காணிக்கை என்ன பண்ணுவேன்? அங்கீகரிப்பேன். என்னுடைய வீடு சகல ஜனத்துக்கு என்ன வீடு? ஜெப வீடு என்னப்படும். ஆமென். அப்ப எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடாய் கர்த்தர் மாற்றுவார். சரி, முதல் காணிக்கை என்ன காணிக்கை? சரி, கவனிக்கிறீங்களா? தியா கொஞ்சம் அப்படியே வெளியே கொடுக்குமா? சரி, ரெண்டாவது கொண்டு வர வேண்டியது முதல் காணிக்கை ஆட்டுக்குட்டி. இந்த ஆட்டுக்குட்டி எதை குறிக்குது அப்படின்னா ஒரு சர்வாங்க தகனபடின்னு சொன்னேன். சர்வாங்க தகனபடினா பலிபீடத்தை ஆடை வெட்டி எரிச்சாச்சு. இப்ப அதை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அது செவத்தாடா வெள்ளாடா கருப்பாடா எதுவுமே தெரியாது. அது முற்றிலும் எரிஞ்சு சாம்பலாகும். அப்ப நாம் ஆராதனைக்கு வரும்போது நான் அல்ல கிறிஸ்து தான் எல்லாம்னு சொல்லி எந்த பக்கம் பார்த்தாலும் இயேசு தான் நம்மில் தெரியணும். ஆமென். நீங்க கட்டுற சாரி உங்களை யாருன்னு சொல்லக்கூடாது, இயேசுன்னு சொல்லணும். நீங்க நகை போட்டிருந்தாலும் சரி, போடாம இருந்தாலும் சரி, நல்ல கார்ல வந்தாலும் சரி, நடந்து வந்தாலும் சரி, எவ்வளவு வசதியா இருந்தாலும் எல்லாம் கிருபை, நான் அல்லன்னு சொல்லிட்டு நீங்க தாழ்த்தி உங்களை அர்ப்பணிக்கணும். ஆமென். அந்த பலியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்ப முதலாவது ஆலயத்துக்கு எதை கொண்டு வரணும்? ஆலயத்துக்கு எது கொண்டு வரணும்? ஆட்டுக்குட்டியை. போகும்போது இங்க வந்த எல்லாரும் 3 ஆடு மட்டும் வெளியே கட்டி வச்சிருந்தீங்கன்னா நான் பக்கத்துல இருக்கிற இந்த இடம் 3 சென்ட் இடத்தையும் வாங்கியிருப்பேன். உண்மையாவே சொல்றேன். பக்கத்துல எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ஜெபம் பண்ற ஆண்டவரே இந்த பக்கம் என்னை இழுக்கிறார்கள். இந்த 2 பக்கம் மாறி மாறி எனக்கு இருக்குது. இந்த பக்கம் ஜன்னலை திறந்தாலும் இந்த இடம் தெரியுது, இந்த பக்கம் திறந்தாலும் எனக்கு தெரியுது. ஏதாவது ஒரு இடத்த வாங்கணும். அந்த ஜெபம் பண்ணுங்க, வாங்கி ஒரு சர்ச்சோ ஒரு வீடோ ஒரு ஷெட்டோ ஏதோ ஒன்று போடணும். சரி, அப்போ ஆலயத்துக்கு நீங்க 3 ஆடை கொண்டாந்தாலும் ஒரு 100 பேர் 50 பேர் வந்து அதே ஒரு 150 ஆடு ஒரு 2 சென்ட் வாங்கிடலாம். சரி, கர்த்தர் நல்லவர். முதல் காணிக்கை ஆட்டுக்குட்டி. அது எதை குறிக்குதுன்னு சொன்னேன்? அது நான் அல்ல இயேசுதான் சொல்லு. அடுத்தது ரெண்டாவது காணிக்கை சொல்லுங்க. 3 அப்பம். இந்த 3 அப்பம் அப்படிங்கிறது இது ஒரு போஜன பலிக்கு அடையாளம். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் எடுத்து படிங்க. 34. இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனம். நீங்க பைபிள்ல 5 பலிகளை செலுத்தினாங்க. சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி,
குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, 5 பலிகளை செலுத்தினாங்க. இப்போ முதல் பலி என்னன்னா, முதல் காணிக்க ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டின்னு என்னமா? ஆட்டுக்குட்டி வச்சிருக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. ஆட்டுக்குட்டிலாம் வச்சிருக்கீங்களாமா? சரி, போகும்போது உங்க வீட்டு அட்ரஸ் மட்டும் கொடுத்துட்டு போங்க. சரி, முதல் பலி சர்வாங்க தகன பலி. அது எதுக்குன்னா, எரிஞ்சி சாம்பலானும் நம்மளை தெரியக்கூடாது. நான் என்ன ஜாதி தெரியுமா, என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா, எங்க சித்தப்பா பெரியப்பா யார் தெரியுமா, எங்க மாமா கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கிறாரு, எங்கேயோ இருக்கட்டும், இயேசுதான் தெரியணும். ஆமென். சரி, ரெண்டாவது 3 அப்பம். அப்பம் எதுல தயாரிக்கிறாங்க? ஒரு நாள் எங்களுடைய சர்ச்சில் ஒரு எல்டர் ஐயா இருந்தார், பழைய கரூர் சர்ச்சில். நல்ல ஒரு ஐயா. அன்னைக்கு நான் வெளியே வேற ஒரு இடத்துக்கு பிரசங்கம் பண்ணிட்டு அவசர அவசரமா சர்ச்சுக்குள்ள வரேன். பாட்டு நடந்துகிட்டு இருக்கு. ஐயா, நான் சொன்னேன் எங்க வீட்டுக்கார மாட்டேன், ஐயாட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், அவரு மாவு வாங்கி வந்து கொடுப்பாரு, நீ சப்பாத்தி போட்டு திருவதுக்கு ரெடி ஆகுன்னு சொல்லி. நான் அந்த வாரத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுல கோதுமை மணியானது மண்ணில் விழுந்து செத்ததாகில் மிகுந்த பலன் கொடுக்கணும் ஒரு செய்தி அந்த வாரத்துல பேசியிருக்கேன், புதன்கிழமை. அவரு பாஸ்டர் கோதுமை மணிதான் சொன்னான்னு சொல்லிட்டு நேர கடைக்கு போயிட்டு முழு கோதுமையை வாங்கியாந்து அப்படியே வச்சுட்டாரு வீட்டுல. திருவிருந்து நேரம், நான் வந்து திருவிருந்து ரெடியா இருக்குதுன்னு சொல்லிட்டு, திருவிருந்து எங்கம்மா அப்படின்னா, நீங்க எங்க மாவே ஒரு வாங்கியாந்து கொடுக்கல, நான் என்ன செய்யுது அப்படின்னு. மாவு வாங்கியாந்து கொடுக்கலையா? ஐயாட்ட வெளியே கூட்டு போயிட்டு, ஐயா மாவு வாங்கி கொடுக்கணும். ஐயா வாங்கி வந்துட்டியா? எங்கே வச்சு? அம்மாட்ட கொடுத்து டேபிள் தான் வச்சிருக்கேன். டேபிள்ல நான் வீட்டுக்கு போய் கதவு திறந்து டிவி மேல பார்த்தா அந்த ஆசீர்வாத மாவே காணும். கோதுமை 1 கிலோ கோதுமை அப்படியே உடைக்காத கோதுமை இருக்குது. எனக்கு பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்லல. நான் முதல்ல மண்ணில் விழுந்து சாகணும்னு சொல்லிட்டு, ஏன்னா கோதுமை மாவு வாங்கிட்டாங்கன்னா கோதுமை வாங்கி கொடுத்தேன். அன்னைக்கு திருவிருந்தே நடத்தல. அடுத்த வாரம் நான் சொன்னேன், இது மாதிரி என் மேலதான் மிஸ்டேக்கு, நான் ஒரு செய்தியை தவறா சொன்னால இன்னைக்கு திருவிருந்து கொடுக்க முடியலன்னு சொல்லி அடுத்த வாரம் கொடுத்தேன். அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், பாஸ்டர் ஆட்டுக்குட்டியை கேட்டாருன்னு சொன்னோன்னே ஆட்டுக்குட்டியை வாங்கிட வேண்டாம். ஆட்டுக்குட்டிங்கிறது எதை குறிக்குதுன்னா, சர்வ ஆங்கத்தையும் நம்முடைய முழு பகுதியும் ஆண்டவருக்கு படைக்கிறது பிடிக்குது. இங்க பாருங்க, முகத்துல இந்த பகுதியில எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? உடம்புல உங்களுக்கு எந்த பகுதியை பிடிக்கும்? உங்களுக்கு பிடிச்சது சொல்லுங்கம்மா. மூக்கு, கண்ணு, வாய். ரொம்ப பிடிக்கிறத இன்னைக்கு போன உடனே, ஆண்டவரே பலிபீடத்துல வச்சாலும் சாமி, இதை ஒரு நாளைக்கு எத்தனை முறை பார்த்துக்கிட்டு இருக்கு, இதை பலிபீடத்துல வச்சிருங்க. சில நேரத்துல புருஷனை பார்த்து அதிகமா நேசிப்போம். பில்லி கிரகாம் ஐயா ஒரு நாளைக்கு 5 முறையிலிருந்து 7 முறைக்கு தன் மனைவியை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லுவார். ஆனா அவர் சொல்லும் போது என்ன சொல்றேன், அதிகமா நான் இயேசுவை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவார். நம்ம இன்னைக்கு யாரை அதிகமா நேசிக்கிறோமோ, பிள்ளையாகட்டும் புருஷனாகட்டும் எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன், இயேசுவுக்கு நிகரா எதை வச்சாலும் அது நமக்கு ஆசீர்வாத குறைவு. ஆமென். நம்ம சொல்லணும், என் பிள்ளையை நீங்க கிருபையா கொடுத்தீங்க, இதை சர்வாங்கமா படைக்கிறேன்பா, நான் அல்ல எல்லாம் கிருபைன்னு சொல்லணும். ஆமென். பரவாயில்ல பிள்ளைங்க, கொஞ்ச நேரம் நீங்க இவ்வளவு நேரம் பொறுமையா இருக்கீங்க, நன்றி. இன்னொரு 10 நிமிஷம் பொறுமையா இருங்க, அப்புறம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். சரி, ரெண்டாவது படி என்ன படி? மாவு, அப்பம். நேத்து நைட்டு சப்பாத்தி சுட்டவங்க யாராவது இருக்கீங்களா? பரோட்டா சாப்பிட்டீங்க இல்ல? இந்த அப்பத்தை எதுல செய்வாங்க? மைதா, கோதுமை, ஏதோ ஒன்று. எப்படி செய்வாங்க பார்த்துருக்கீங்களா? நல்லா போட்டு நல்ல மிஷின்ல அரைப்பாங்க. நல்ல மிஷின்ல அரைச்சிட்டு எதுல சுடுவாங்க? நான் சொல்லிடுறேன், நெருப்புல சுடுவாங்க. இந்த நல்ல போட்டு உடைச்சி நல்லா அரைச்சி பொடியாக்கணும். பொடியாக்கலைன்னா அது ஆண்டவருக்குரிய போஜனபடியா மாறாது. சில நேரத்துல கல்லா இருக்கும். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? என் புருஷனே சொன்னா கேட்க மாட்டேன், நீ சொன்னா கேட்க போறேன். அப்போ கல்லான இருதயத்தை உடைக்கணும். ரெண்டாவது, அப்பமா நீங்க மாறணும்னா எங்க போயிட்டு வரணும்? கரெக்டா சொல்லுங்க. மிஷனுக்குள்ள போயிட்டு வரணும்.
மிஷினுக்குள்ள போகும்போது எப்படி இருக்கும்? அந்த மிஷின் ஓட ஓட அந்த மிஷினே சூடா இருக்கும். நம்ம எங்கேயாவது அறையில அப்படியே உட்கார்ந்து குத்துக்கள் மாதிரி வச்சுக்கோங்க, அது போட்டு அப்படியே ஒரு ஆட்டு அரைச்சு தள்ளிடும். ஆமா தானே? அரைச்சாச்சு, சின்ன சின்ன இந்த கல்லு டஸ்ட் எல்லாம் இருக்கும். அடுத்து கொஞ்சம் சல்லடை போட்டு சரிச்சுட்டு அப்பமா மாறினா இப்ப மாவு வந்தாச்சு, ஆசீர்வாத மாவு வாங்கியாச்சு. இப்ப சப்பாத்தி சுடணும்னா என்ன பண்ணணும்? இந்த பிசையும் போது இப்படியே பிசைவோம், ரத்தம் செய்வோம் அப்படின்னு போட்டு என்ன கோபம் இருக்குதோ கையில பாத்தீங்கன்னா அந்த மாவு குத்தும் போது இப்படி போட்டு அந்த பாத்திரத்துல 2 அடி அடிச்சு பண்ணாத கொடுமை. சரி, இவன் கையில அடிபட்டு நம்ம கையில அடிபட்டு அந்த மாவு கொஞ்சம் சந்தோஷமா அப்படி கொஞ்சம் மேல இந்த எண்ணெய் தடவி அப்படியே தட்டி புரோட்டால ஊற வைப்பாங்க, அப்படியே கொஞ்சம் தட்டி கொடுக்குற மாதிரி கொஞ்சம் குழு குழுன்னு இருக்கும். அப்படியே சந்தோஷமா இருக்கும்போது அடுத்த நிமிஷமே கொஞ்சம் அவன் என்ன பண்ணுவான், இப்படி இப்படின்னு உருட்டி போட்டு என்ன பண்ணுவான், அது தக தக தகன்னு எரியும். அது கடப்பாரி கொஞ்ச நேரம் கூட என்ன சந்தோஷமா இருக்க விட முடியலன்னு சொல்லிட்டு, ஆனா 10 நிமிஷத்துக்கு பிறகு நல்ல அந்த தீயில நின்று வெந்த பிறகு எடுத்து இப்படி தட்டி இப்படி அடிச்சு அப்படி தூக்கி போட்டு ஹாட் பாக்ஸ்ல போடுவாங்க. அதை போய் சூடா நான் வாங்கிட்டு வந்து நம்ம உள்ள தள்ளுவோம் பாருங்க, அவ்வளவு டேஸ்ட். மதுரை முனியாண்டி விலாசுக்கு நிகர் வேற எதுவும் இல்லை அப்படி சொல்லுவோம். அப்போ போஜன பலியாய் ஒரு தேவ பிள்ளை மாறணும்னா சில இடத்துல உடைக்கப்பட வேண்டிய இடத்துல உடைக்கப்படணும். சில தீ போன்ற பாடுகள், கஷ்டம், நெருப்புக்குள்ள போக வேண்டிய அனுபவம் வரும். இது எல்லாம் அந்த பாடு கஷ்டம் எதுக்குன்னா சிலருடைய வாயில ருசியான பதார்த்தமாய் மாற வேண்டும் என்றால், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்றால், உங்களுக்கு பாடுகள் வழியாக தீ போன்ற வேதனை வழியாக கர்த்தர் சில புடமிட்டு அக்கினியில உருக்கி தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தேன்னு சொன்ன தாவீதின் வசனத்தின் பிரகாரம் பல சோதனைகளுக்குள்ள போயிட்டு பல வேதனைகள், நிந்தைகள், பரியாசம், அவமானம், பலருடைய தேவையில்லாத குற்றச்சாட்டுக்கு ஆளாகி கடைசியா சிலருடைய கைகளுக்கு போய் வாய்க்கு போவோம் பாருங்க, ஒரு நல்ல போஜன பலியாய். இந்த போஜன பலி எது குறிக்குதுன்னா தேவனுடைய சித்தத்தை செய்வதை குறிக்குது. அப்படியானால் சபைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை 2வது கொண்டு வர வேண்டிய காணிக்கைக்கு பெயர் என்னன்னா அது தேவ சித்தமாகிய போஜன பலி. ஆமென், அல்லேலூயா. முதல் காணிக்கை நான் அல்ல எல்லாம் கிறிஸ்துன்னு சொல்லி சர்வாங்கத்தையும் பலிபீடத்துல தாழ்த்தி அவருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம் தான் சர்வாங்க தகன பலி. 2வது என்ன பலி? அப்பம் கொண்டு வரணும். இது எதை குறிக்குதுன்னு சொன்னேன்? தேவ சித்தம். நம்ம சொல்லுவோம் சில நேரத்துல, ஐயா எனக்கு ஒரு பொண்ணு பாருங்க அப்படிமா. பொண்ணு எப்படியும் இருக்கணும், நல்லா இப்படி கிளி போல இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். பொண்ணு என்ன பண்ணிருக்கணும்? டீச்சர் படிச்சா போதும், நர்ஸா இருந்தா போதும். தம்பி நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க? 7ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகிருக்கு. சொந்தமா வீடு இருக்குது, 4 எருமை மாடு வச்சிருக்கோம், ஒரு டிராக்டர் இருக்குது, தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். தலைவருக்கு என்ன பொண்ணு வேணுமா? அப்படி வேணுமா? நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அப்படிதான் நம்மளும் அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதை மனசுல வச்சே பொண்ணை கேட்கணும். நான் 10th படிச்சிருந்தா நான் பார்த்தீங்கன்னா உண்மையே அதிர்ஷ்டசாலி தான், எனக்கு சோத்திரம் நல்லதான் ஆண்டு கொடுத்தாரு, எல்லாருக்கும் அப்படி கிடைக்கணும். சரி, உங்களுக்கு தேவன் நல்லதா தருவார். நம்ம சில நேரத்துல என்னன்னா, இது நடந்த சம்பவம், நேரத்தை அதிகமாகிக்க கூடாது. என் கூட பைபிள் காலேஜ்ல ஒரு பாஸ்டர் படிச்சார், தம்பி எதுவும் பண்றாங்க, அவரு சீனியர். ஈரோட்ல இருந்து வெள்ளக்கோவில்னு ஒரு ஊர், அங்க ஒரு ஊழியர் செஞ்சுட்டு இருந்தார். அங்க ஒரு பாஸ்டர் பார்த்தாச்சு, பார்த்துட்டு அவங்க பொண்ணையும் பார்த்துட்டாரு. இப்ப ஜெபம் பண்றாரு, எனக்கு சீனியர், ஆண்டவரே சோ இவங்கள மாதிரி இருக்கணும், இந்த பாஸ்டர் இந்த மாதிரி சபையோட இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்குங்க. நான் ஃபர்ஸ்ட் இயர் அப்ப எனக்கு அதெல்லாம் புரியாது. ஆமா அண்ணன் கரெக்டா தான் ஜெபம் பண்றாரு. அப்புறம் பார்த்தா அதே பாஸ்டர் கிட்ட போயிட்டு ஆண்டவர் இந்த பொண்ணுதான் என் கண்ணுல காட்டினாருன்னு. எப்படியே கல்யாணம் பண்ணியாச்சு, நல்லா இருக்காங்க. சில நேரத்துல நம்மளே சில மைண்ட்ல வச்சுக்குவோம், இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி. இது தேவ சித்தமா மாறக்கூடாது. தேவ சித்தம் அப்படின்னா என்னன்னா, ஒரு வெள்ளை பேப்பர்ல
கை நாட்டு வச்சு கையெழுத்து போட்டு ஆண்டவரை நீங்க மீதி ஃபில் பண்ணிக்கங்க, ஏன் இஷ்டம் இல்லைன்னு சிலதை சொல்லணும். ஆமே. முடி இடுப்புக்கு கீழே இருக்கணும், நல்ல கட்டையா இருக்கணும், கருத்து இருக்கணும், ஒரு முடியும் வெள்ளையா இருக்கக்கூடாது, நல்ல ஆளு, நல்ல ஜெய்சாண்டிக்கா இருக்கணும், நல்லா இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். 10 காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லிடும். ஆகிற ஆண்டவர் உங்க சித்தமா அப்படி. இது தேவ சித்தமா? ஸ்விஃப்ட் காரா? அது என்ன காரமா? ஸ்விஃப்டா? இந்த கார் தான் வேணும், இந்த கலர் தான் வேணும், ஸ்பெசிபிக்கா ஜெபம் பண்றோம், தப்பு இல்லை. ஆனாலும் பரவாயில்ல ஆண்டவர், ஏதோ ஒரு டொயோட்டா கிடைச்சா கூட பரவாயில்ல. நம்ம ஜெபமே என்ன பண்றோம்னா அப்படியே நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறோம், நம்முடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க போஜன பலியா இருக்கணும். ஆமே. உங்க படிப்பு, உங்க எதிர்காலம், உங்க லைஃப் ஆண்டவர்கிட்ட கொடுக்கும் போதே சொல்லுங்க, ஆண்டவரே உங்க சித்தத்தை நீங்க எழுதிக்கங்க, நான் இப்பயே கை நாட்டு வச்சிடுறேன். படிக்க தெரியாதவங்க சொல்லுவாங்க, சாமி ஐயா கை நாட்டு வச்சிடுறேன், நீ என்னவோ படிச்சவங்க எழுதிக்கிங்க அப்படிம்பாங்க. அப்படி ஆண்டவர்கிட்ட சொல்லணும். நீங்க 10 MA பண்ணாலும் 10 PhD முடிச்சாலும் டாக்டருக்கு என்ன முடிச்சாலும் சரி, ஏன் நான் ஒண்ணுமில்லை எல்லாம் நீங்க பார்த்து செய்யணும்னு சொல்லி விட்டு கொடுக்கணும். அதுக்கு பெயர் தான் போஜன பலியாகிய மெல்லிய அப்பம். இந்த அப்பத்தம் இந்த தேவ சித்தத்தின்படி காணிக்கை கொடுக்கணும். ஆமே. 3வது சொல்லி முடிச்சிடுறேன், இதுக்கு நிறைய வசனம் இருக்கு, இன்னொரு நாள் சொல்றேன். 3வது என்ன காணிக்கை? சரி, முதல் காணிக்கை சொல்லிருக்கோமா? 3 ஆட்டுக்குட்டி. அது எதை குறிக்குது? சர்வாங்க தகன பலினா நான் அல்ல, எல்லாம் கிறிஸ்து கிருபை இயேசுதான் சொல்றதுக்கு தான் சர்வாங்க தகன பலி. 2வது என்ன பலி? இது எங்கெங்க போச்சு நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. ஆமா தானே? கடையில நேத்து புரோட்டா சாப்பிட்டீங்களா? யாராவது சாப்பிடுவீங்க? சாப்பிடுங்க. வாரத்துக்கு அது நம்ம ஊர்ல சாப்பிடும்போது தனி டேஸ்டா இருக்கு. ஏற்கனவே சொல்லுவேன், இந்த வயிற்றுல போட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படி தேய்ச்சி எடுப்பாங்க, மொத்த வேர்வை அழுக்கு எல்லாம் வந்து ஒட்டிக்கும், சூப்பரா இருக்கும். சாப்பிடுவீங்க. டாக்டர் சொன்னா மைதா சாப்பிடக்கூடாது, சுகர் வரும்னு சொன்னா கேட்பீங்க. நான் இப்படி சொன்னா இனி புரோட்டான் வந்தாவே கையை வச்சு உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? சரி, 2வது சபைக்கு கொண்டு வர காணிக்கை என்ன கொண்டு வரணும்? போஜன பலினா என்ன? தேவ சித்தம். சர்ச்சுக்கு வரும்போது ஐயா ஒரு பையனை பாருங்க, பொண்ணை பாருங்க அப்படின்னு சொல்றதோட இருக்கணும். அப்புறம் எதை கொடுத்தாலும் ஆண்டவரே சோத்திரம்னு சொல்லணும். ஆமே. ஆனா எனக்கு அந்த வேலை வைக்கிறதே இல்லை. நம்ம பிள்ளைங்க அவங்களுடைய காரியத்தை அவங்க அற்புதமா செஞ்சிருங்க, சந்தோஷம். சரி, 3வது காணிக்கை என்ன காணிக்கை? திராட்சை ரசம். இந்த திராட்சை ரசம் பாலஸ்தீன் இஸ்ரவேல் நாட்டுக்கு போனீங்கன்னா ஒவ்வொருடைய யூதர்களுடைய வீடுகள்ல இந்த திராட்சை ரசத்தை கொடுப்பாங்க. நம்ம ஊர்ல வாங்க தண்ணி குடிங்கன்னு சொல்ற மாதிரி. இந்த திராட்சை ரசம் எதுனா, ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்தை 13-14 வசனத்தை படிக்கிறோம். தேவன் அவனோடு பேசின ஸ்தலத்தில் இருந்து எழுந்தருளி போனார். யாக்கோபு கத்தூனை நிறுத்தி ஊற்றி என்னையும் வார்த்தான். சரி, 3வது என்ன பலி? பிள்ளைகளுமா இங்க செக்காம்பேட்டிலிருந்து வந்தவங்க மட்டும் செய்தி முடிச்ச உடனே நீங்க பாஸ்டமா வெளியிருப்பாங்க. அவங்களுக்கு ரோஷனையில இருந்து வந்தவங்க, ஆட்டோல இருந்து வந்தவங்களாம் இருங்க. மற்ற பிள்ளைங்களாம் நீங்க போகலாம். நான் சொல்லும்போது போங்க, சரிங்களா? நான் அடுத்தது வந்து பெரியவங்களுக்கு இங்க ஆராதனை நடக்கும், கொஞ்சம் இட வசதி குறைவா இருக்குது, சரிங்களா? சரி, காட் பிளஸ் யூ. 3வது பலி சொல்லுங்க, பானபலி. இந்த பானபலிங்கிறத பார்த்துருக்கீங்களா? ஜூஸ் போட்டிருக்கீங்களா? ஜூஸ் போடும்போது எப்படி போடுவீங்க? திராட்சை பழ ஆலையை பார்த்துருக்கீங்களா? பார்த்ததில்ல. உங்களுக்கு அங்கெல்லாம் வேண்டாங்க. பஞ்சாமிர்தம் சாப்பிட்டுருக்கீங்களா? சாப்பிட்டுருக்கீங்களா இல்லையா? நான் டப்பாவா வாங்கி சாப்பிட்டுருக்கேன் ஒரு முறை. அப்புறம் சொல்றோமா, பஞ்சாமிர்தம். பஞ்சாமிர்தம்னா என்ன அப்படின்னா, ஒரு இனிப்பு கலந்த ஒரு பிரசாதம். சரி,
பழனியில என்னுடைய நண்பர் சகோதரர் தாமஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். எனக்கு ரொம்ப நாள் ஆசை, ஊழியத்துக்கு வந்துட்டேன், பஞ்சாமிரதம் தயாரிக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போடாங்க. பஞ்சாமிரதம் தயாரிக்கிற இடம் சண்முகா வீதின்னு சொல்லி ஒரு இடம். நான் பிள்ளை கவனிங்க, சத்தப்படாதீங்க. பஞ்சாமிரதம் பார்க்கணும் தயாரிக்குன்னு சொன்னேன். சண்முகா வீதிக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு ஸ்ட்ரீட்டு கொண்டு போனான். பெரிய வாசல்படி உள்ள பெரிய கேட்டு போட்டாங்க. அந்த கேட்ல பாத்தீங்கன்னா கூட நிறைய கூட சகோதரிகள் கொண்டு வந்து வாழைப்பழத்தை அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த பக்கம் இருந்து தேன் ஊத்திக்கிட்டே வராங்க. இன்னும் 2-3 பொருள் போட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய காலில் சாக்கு மாதிரி ஒன்று கட்டிக்கிட்டாங்க. சாக்குன்னா இந்த சணல் சாக்கு இல்லை, ஒரு வேற ஒரு சாக்கு மாதிரி கட்டிக்கிட்டாங்க. மிதிக்கிறாங்க. மிதிச்சு 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 அந்த பழமும் தேனும் தண்ணியா ஓடுற மாதிரி அளவுக்கு தேய்ச்சாங்க. நான் இதை பழனியில போயிட்டு பஞ்சாமிரதம் தயாரிக்கிற இடத்துல பார்த்தேன். தாமஸ் வெளியே போலாம் வாடா அப்படின்னு. என்னோட சின்ன ஒரு 6 வயசு சின்ன பையன். அது என்ன பிடிக்கலையா ப்ரோக்ராம்? இல்லை பிடிச்சிருக்கு, வெளியே போயிட்டு நம்ம டீ குடிச்சுக்கிட்டே பேசலாம் அப்படின்னு. நான் சின்ன வயசுல மொட்டை போட்ட இடம் அங்கதான். பஞ்சாமிரதத்தை ஒரு டப்பா நிறைய குடிச்சேன். இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு பஞ்சாமிரதத்தை இப்படியா சாப்பிட்டேன்னு சொல்லும் போது அதை நான் கொஞ்சம் விவரிக்கல. நான் விவரிச்சேன்னா நீங்க பஞ்சாமிரதத்தை சாப்பிட மாட்டீங்க. சரி, அப்போ பஞ்சாமிரத்தை எப்படி காலில் போட்டு நசுக்கிறாங்களோ திராட்சை பழத்தை அந்த நாட்கள்ல ஆலையில போட்டு மிதிப்பாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது. அதுக்கு பெரிய ராட்சச மிஷின், பெரிய செக்கு வச்சிருக்காங்க. அதுக்குள்ள போட்டு அப்படியே அது மிஷினை போட்டுட்டு நம்ம கிரைண்டர்ல மாவாட்டுற மாதிரி ஆட்டி கொடுத்துரு. இந்த திராட்சை பழத்தை போட்டு அதனுடைய எல்லா பாகங்களையும் நசுக்க விட்டு அதற்குள்ள இருக்கிற ரசத்தை வேறு பிரிக்கிறதுக்கு பெயர் தான் பானபலி. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பல நேரத்துல உங்களோடு பழகினவர்கள் உங்களுடைய நன்மையை மட்டும் எடுத்துக்கிட்டு உங்களை வேண்டாம்னு தூக்கி எறிய ஒரு அனுபவம் இருக்குமானால், அப்படிப்பட்ட நேரத்திலேயும் கூட ஆண்டவரே எனக்கு கர்த்தர் கொடுத்த பலனை கொண்டு இதுவரைக்கும் அவர்களுக்கு ஆசீர்வாதமா வச்சதுக்காக நன்றின்னு சொல்றதுக்கு ஒரு ஜெபத்துக்கு பெயர் தான் பானபலி. ஆமென். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா தீமைக்கு தீமைக்கு நன்மை செய்கிறதுக்கு பெயர் தான் பானபலி. உங்க கைகள்ல நன்மையை வாங்கினாங்க பாருங்க. இன்னைக்கு உங்களை வேண்டாம்னு சொல்றாங்கல்ல, உங்களை தூக்கி எறிகிறாங்கல்ல, உங்களை பிடிக்கலன்னு சொல்றாங்கல்ல, அப்படி அவங்களுக்கு நன்மை செஞ்சு உங்களுக்கு கெட்ட பேர் வந்தாலும் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு இயேசுவே எனக்கு கொடுத்த நல்ல இப்படிப்பட்ட கிருபைகளுக்காக நன்றின்னு சொல்றீங்க பாருங்க, அதற்கு பெயர் பானபலி. இந்த பலியை ஒவ்வொரு ஆராதனையிலும் வரும்போது செலுத்தணும். ஆமென். இப்ப 3 காணிக்கை சொல்லுங்க. 3 ஆட்டுக்குட்டி, 3 அப்பம், 1 திராட்சை ரசம் துருத்தி. 3 ஆட்டுக்குட்டிகள் எதை குறிக்குது? சர்வாங்க தகன பலி. 3 அப்பம் எதை குறிக்குது? போஜன பலி. அது தேவ சித்தத்தின் அடையாளம். 3வது பானபலி. இது நன்மைக்கு தீமை செய்தாலும் பாடுகளை சகித்துக் கொள்கிற ஒரு நல்ல இருதயத்துக்கு பெயர் தான் பானபலி. ஆமென். இன்னைக்கு இந்த 3 பலியை இன்னைக்கு செலுத்தணும். என்னென்ன பலின்னு சொல்லிருங்க. ஆலயத்துக்கு போகும்போது இந்த 3 மனுஷர்கள் எதை கொண்டு போனாங்க? இந்த 3 காணிக்கையை கொண்டு போனாங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது இப்படிப்பட்ட நல்ல காணிக்கைகளை, ஆண்டவரே நான் நல்லப்பா, சர்ச்சுக்குள்ள வந்து அவங்களுக்கு என்ன செஞ்ச வரணும்? எல்லாம் இயேசுதான், இவ்வளவு நல்லா வச்சிருக்கீங்களே, எல்லாம் அப்பா உங்க கிருபைதான்னு சொல்லி தாழ்த்தணும். 2வது தேவ சித்தம் செய்யணும். 3வது பாடுகளை சந்தோஷமா சகிக்கணும். உங்களுக்கு வருகிற கெட்ட பெயர் பாடுகளை சந்தோஷமா சகிங்க. கர்த்தர் உங்களுக்கு தேவையான கிருபையை தருவார். இந்த பகுதியினுடைய வசனத்துல ஒரு பகுதியை தான் சொன்னேன், இதனுடைய விளக்கத்தை உங்களுக்கு கொடுக்கல. 3 வித காணிக்கை கொண்டு வரணும்னு சொன்னேன். இன்னைக்கு நீங்க நான் ஒரு 3 கேள்வி கேட்டேன், ஞாபகம் இருக்கா?
ஆங்கிலத்தில் சொல்லுங்க. ABCDEFGHIJK. ஓகே, சரி. தமிழ்லயே சொல்லிடலாம். எங்கே போறோம்? இப்ப நீங்க சர்ச்சுக்கு போறீங்க, எங்கே போறோம் அப்படின்னா, கறிக்கடைக்கு போறோம்னா எப்படி போவோம்? காய்கறி கடைக்கு போனா, பேங்க்குக்கு போனா கார்டு பாஸ்புக் எடுத்துட்டு அந்த பேங்க் புக் எடுத்துட்டு போவோம். அங்க என்ன எடுத்துட்டு போக மாட்டோம்? கட்டாயமா ஒரு பேனா எடுத்துட்டு போக மாட்டோம். அங்க போய் பக்கத்துல போயிட்டு ஒரு திட்டு வாங்கிட்டு ஒரு பேனா ஓசி வாங்குவோம். சரி, அப்ப நமக்கு தெரியுது எங்கெங்க போனா எதை எடுத்துட்டு போகணும். சர்ச்சுக்கு வந்தா எப்படி வரணும்? சர்ச்சுக்கு வந்தா எப்படி வரணும்? முதல்ல குளிக்கணும். ரெண்டாவது நல்ல சுத்தமா பைபிள் எடுத்து தொடச்சிட்டு நீட்டா வரணும். அதனோடு கூட ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும்போது அந்த வாரம் முழுவதும் நீங்க செஞ்ச வேலையை பலனை கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார், நன்றி செலுத்துற விதமா அவருக்குன்னு காணிக்கை கொடுக்க பழகணும். ஆமே. சொல்லுங்க, எங்கே போகிறோம்? எதற்காக போகிறோம்? இந்த கேள்வியை வச்சுக்கிட்டு சர்ச்சையில் புறப்படணும். 3 பலியை சொன்னேன், அதுக்கு அர்த்தம் நிறைய சொன்னேன். அடுத்த வாரம் முடிஞ்சா சொல்லுவேன், இல்லைன்னா வேற பகுதியை சொல்றேன். அப்படி 3 காணிக்கைகளை நீங்க உங்க சபைகளை செலுத்துங்க. நல்ல சபைக்கு, நல்ல வளர்ச்சிக்கு இந்த காணிக்கைகள் அவசியம். நம்ம சபையில உங்களை சர்வாங்க தகன பலியா நீங்க படைக்கணும், உங்களை போஜன பலியா நீங்க படைக்கணும், உங்களை ஒரு பான பலியா வார்க்கணும். இப்படி நீங்க உங்களை பலியாய் அர்ப்பணிச்சா நம்முடைய சபை வளரும், நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆமே. நம்முடைய ஆண்டவர் சர்வாங்க தகன பலியை சிலுவையில படைச்சார். ஆமே. இயேசுசாமி இன்னைக்கு உலகம் கையெடுத்து வணங்க காரணம், கடைசி சொட்டு ஜீவன் ரத்தம் எல்லாம் சர்வாங்கத்தையும் கொடுத்தார். அவர் போஜன பலியாக தேவ சித்தம், பிதாவே ஏடி ஏடி நாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு, பிதாவே என்னுடைய ஆவியுடைய கையில் ஒப்புவிக்கிறேன்னு சொன்னார். கை விட்டவர் விட்டே ஆண்டவர் கை நீக்கி கை விரிச்சு அவருடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். அந்த அளவுக்கு தேவ சித்தத்தை செய்கிற போஜனபடியா இயேசு நின்னார். 3வது தன்னையே வானபடியாய் பார்த்தார். ஆமே. இன்னைக்கு நம்ம அப்படி சபைக்கு செய்வோமானால் நம்முடைய ஊழியம் சபை வளரும். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரி.